நாம் வேதத்தில் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். பழைய ஏற்பாடில் 39 புத்தகங்கள் அடங்கியது பழைய ஏற்பாடு. உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடு ரொம்ப பெருசாக இருக்கும், நீளமாக இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாடில் 27 புத்தகங்கள் அடங்கியது ஒரு சிறு புத்தகம். இதில் ஏன் பழைய ஏற்பாடு அவ்வளவு பெரிதாக இருக்குது என்று நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க முடியும். புதிய ஏற்பாடு இல்லாத அளவிற்கு பழைய ஏற்பாடில் 16 தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் அடங்கியிருக்கிறது. ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாடில் வந்தீர்களானால் ஒரு தீர்க்கதரிசியோட புத்தகம் கூட அங்கே வரவே இல்லை. ஏனெனில் பழைய ஏற்பாடில் ஜனங்கள் அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்கள் அதி சீக்கிரத்தில் தேவனையும் அவருடைய அற்புதமான கிரிகளையுமே மறந்து விட்டார்கள். அவர்கள் எகிப்தில் அநேக விதமான உபத்திரவங்கள், பாடுகளிலே அதிகமாக நெருக்கப்பட்டவர்கள் தேவனை நோக்கி இரவும் பகலும் கதறினார்கள், பெருமூச்சை விட்டார்கள். அதன் நிமித்தம் தேவன் மனதிறங்கி பரத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களை உதவி செய்து அவர்களை எத்தனையோ லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர் கானான் தேசத்தை நோக்கி நடத்தினார். கானான் தேசத்தில் நோக்கி நடத்துகிற வேளையில் பயணத்தின் தொடக்கமோ தேவனை துதித்தார்கள், ஆராதித்தார்கள், நன்றியுணர்வோடு தேவனை கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வனாந்தரத்தில் வந்த பொழுதோ ஜனங்கள் தேவனை மறந்து விட்டார்கள். தேவனை மறக்கிற அளவுக்கு விக்கிரக ஆராதனைகள், பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் மாம்சத்தின் சந்தோஷத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கண்டார்கள். புறஜாதியானங்களின் ஒரு பகட்டான வாழ்க்கையை கண்டார்கள். அவர்களோ அது நிமித்தம் தேவனோடுள்ள பற்றுதலையும் தேவனோடுள்ள நன்றி உணர்வை இழந்தார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே என்ன நடந்ததென்றால், தேவன் பேசுவதை அவர்கள் கேட்பதற்கு விரும்பவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவை அவர்கள் விரும்பவில்லை. அவருடைய இருதய பாரத்தின் நிமித்தம் இருதயம் கடினப்பட்டிருந்தது. அவர்கள் விரும்பினதெல்லாம் தேவன் எங்களோடு பேசுவதை பார்க்கிலும் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசிகள் வந்து பேசட்டும் என்பதை விரும்பினார்கள். நான் வேதத்தில் பார்க்க முடியும், அநேக சூழ்நிலைகளில் இந்த ஜனங்கள் தேவன் முகமுகமாய் கடிந்து கொண்டு பேசுவார். அவர்கள் இருதயத்தின் ஆழத்தில் மறைந்திருப்பதை வெளிக்கொண்டு வந்து உக்கிர கோபத்தோடு சில வேளை பேச வேண்டி இருக்கும், மனம் திரும்புவதற்காக. ஆனால் ஜனங்கள் விரும்பினதெல்லாம் தீர்க்கதரிசிகளை வந்து பேசட்டும், இவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தபடி காதற்கு இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள், இவர்கள் செழிப்பின் உபதேசங்களை பேசுவார்கள், இவர்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்தபடி தீர்க்கதரிசிகளோ வந்து அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அது இக்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் பேசுவதை விட தீர்க்கதரிசிகள் பேசுவதையே விரும்புகிற ஜனங்கள். ஏனெனில் இவர்கள், அதுவும் கள்ள தீர்க்கதரிசிகள், ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவார்கள், செழிப்பான வாழ்க்கை குறித்து பேசுவார்கள். இப்படி பேசி பேசி ஜனங்களை ஜீவனுள்ள தேவனை விட்டு மனுஷர் பக்கமாய் திருப்புகிற ஜனங்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள், அல்லது தங்கள் பக்கமாய் திருப்புவார்கள். உலகம் மிக மாயையான உலகம் இது. நினைத்து பார்க்கிறீர்களா? தேவனால் படைக்கப்பட்ட, மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷனையே ஆசனத்தில் உட்கார வைத்து தேவனாக வழிபடுகிற ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை சிங்காசனத்தில் அமர வைத்து அவனே தேவன் என்று வணங்குகிற மதிகட்ட, தேவனுக்கு பார்வைக்கு அருவருப்பை உண்டு பண்ணுகிற ஜனங்கள் பூமியில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியில் தேவன் வாஞ்சிப்பதெல்லாம், யார் என்னை தேடுவார், யார் என் வார்த்தையை கேட்பார்கள், யார் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள், அதைத்தான் தேவன் பார்க்கிறார். நாம் யாத்ராகம புத்தகத்தை எடுப்போம். யாத்ராகம புத்தகம்
யாத்ராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம். இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வனாந்தரத்தில் சீனாய் மலையில் தேவன் அக்கினியாய் இறங்குகிறார். சீனாய் மலையில் அக்கினியாய் இறங்கி வாசம் செய்கிறார். அவரோ மோசையோடு முகமுகமாய் பேசுகிறார். ஏனெனில் மோசே மற்ற ஜனங்களைப் போல அல்ல, விக்கிர ஆராதனைக்காரர் அல்ல. தேவனுக்கு கொடுக்கிற இடத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறவன் அல்ல, தேவனை அறிந்தவன், தேவனுடைய வழிகளை அறிந்தவன். ஆகவே தேவனோடு அவர் சீனாய் மலையில் முகமுகமாய் பேசுகிறார். பாருங்கள், 20ஆம் அதிகாரம் 18 முதல். ஜனங்கள் எல்லோரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று, தேவன் அக்கினியாய் அங்கே இறங்குற சீனாய் மலையில் இறங்குற வேளையிலே அங்கே நடந்த காரியம், அவர் ஜனங்கள் பெரிய ஒரு வித்தியாசத்தை காண்கிறார்கள். இடி முழக்கம், மின்னல்கள், அங்கே அதை கண்டு ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஏன்? தேவன் பேசுகிறார், ஏன் ஜனங்கள் பயப்பட வேண்டும்? இருதய சுத்தம் இல்லை, பாவத்து நிமித்தம் இருதய கடினப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க விரும்பவில்லை. பாருங்கள், ஜனங்கள் மோசையை நோக்கி சொல்கிறார்கள். 19ஆம் வசனம், மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக. பார்த்தீங்களா? மோசே, நீர் தீர்க்கதரிசி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம், இந்த தேவன் எங்களோடு பேச வேண்டாம். இருதயத்தின் கடினம் பார்த்தீர்களா? பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். ஆகவே இந்த நாட்களிலும் நான் சொல்லுகிறேன், அற்ப இன்பத்திற்காக, சந்தோஷமான வாழ்க்கைக்காக முகமுகமாய் பேசுகிற தேவனையே மறுதலித்து இன்று மனுஷனுடைய குரலை கேட்பதில், மனுஷனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதில் இன்று ஜனங்கள் திருப்தியாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் முக்கியமாக ஒரு காரியத்தை நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். பூமி முழுவதையுமே பாதப்படியாக்கினவர். நாம் வாசம் செய்கிற இந்த பூமியோ தேவன் பாதங்களை வைக்கிற பாதப்படி, வானமோ அவருடைய சிங்காசனம். வல்லமையான தேவன். அந்த தேவன் படைத்தவரை மறுதலித்து படைப்பை ஆராதிக்கிற நாட்கள் இது. படைத்தவரை உதாசீனம் பண்ணி படைப்பையே ஆராதிக்கிற ஜனங்கள் இந்த காலத்தில் இருக்கிறார்கள். இந்த நாட்களில் நாம் தேவனுடைய 2ஆம் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்காவிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், நாம் அநேக தேவ தூதர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற, தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்கிற கள்ள தீர்க்கதரிசிகளால் நாம் ஏமாற்றப்படுவோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம். இங்கே தேவன் தன் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி வழி நடத்துகிறார். ஜனங்கள் நாட்கள் செல்ல செல்ல நன்றியற்ற உணர்வு நிமித்தம் தேவனையே மறுதலித்து அங்கே புறஜாதியாரின் மத்தியில் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் விக்கிர ஆராதனை செய்தும் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். தேவனை கோபமூட்டுகிறார்கள், தேவனை எரிச்சலை அடையப்படுகிறார்கள். தேவனை முன்வைத்து தேவனை முன்னிறுத்தி அந்த பயணத்தை எகிப்திலிருந்து மேற்கொண்ட ஜனங்கள் இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், 33:2-3 வசனங்கள் மோசேயிடம் சொல்லுகிறார், நான் ஒரு தூதரை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியனையும் பெரிசனையும் ஏவியனையும் எபூசியனையும் நான் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கடுத்துள்ள மனுஷர்கள். மோசே,
இந்த ஜனங்களை இந்த நாள் வரை நான் நடத்தினது போதும், இன்னும் நான் இந்த ஜனங்கள் முன்னின்று இவர்களை நடத்தப் போவதில்லை. ஏனெனில் இவர்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகவே அந்த தூதன் முன்னிறுத்து நின்று அவரே உங்களை நடத்துவார். ஆனால் ஒரு காரியம், இந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய கிரியையின் மீது திருப்தியாயிருந்தார்கள். அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், அனுதினம் மானா பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. தின்பதற்கு இறைச்சி, குடிப்பதற்கு தித்திப்பான தண்ணீர், இதிலே திருப்தியாயிருந்தார்கள். ஆனால் மோசே அப்படி அல்ல. மோசே எப்படிப்பட்டவன்? மோசையோ தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்வதிலே தாகமாயிருந்தான். தேவனோடு வைக்கிற தனிப்பட்ட உறவு, தேவனோடு வைக்கிற இடைவிடாத ஐக்கியம், முகமாய் அவரோடு பேசுவது, இதுவே அவருடைய தாகமாக இருந்தது. ஆகையால் தான் வனாந்தரத்தில் அந்த சீனாய் மலையில் வாசம் செய்கிற தேவன் மோசையை தவிர எந்த ஒரு மனுஷனையும் முகமாயமாய் பேசுவதற்கென்று அவர் அனுமதிக்கவும் இல்லை, அழைக்கவும் இல்லை. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி சொன்னதற்கு மோசையிடம் சொன்னதற்கு மோசையுடைய பதிலை பாருங்கள். 15 முதல். அப்பொழுது அவரை நோக்கி, யாரு? மோசே ஆண்டவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதேயும். ஆண்டவரே, இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களது சமூகம் எங்களோடு வர வேண்டும். நீர் எங்களோடு வாரும் ஆண்டவரே. எனக்கு உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நாங்கள் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் அல்லவா? தெரியலாம் ஆண்டவர், நீர் எங்களோடு வாரும் ஆண்டவரே. அதன் நிமித்தம் நாங்கள் இப்பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் விசேஷித்தவர்கள். எப்படி விசேஷித்தவர்கள்? ஐஸ்வர்யமா, பணமா, வயலை வசதியா? இல்லை. தேவன் எங்களோடு இருக்கிறார். தேவன் எங்களோடு இருந்து எங்களது பயணத்தை வழி நடத்துகிறார். நாங்கள் விசேஷித்த ஜனங்கள். பார்த்தீங்களா என்ன நடக்கிறது? 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அதான் முக்கியம். மோசே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஏன்? மோசே யார் தெரியுமா? அவன் கர்த்தரை அறிந்தவன். எதை காண்பிக்கிறது? நாம் தேவனை பற்றி கேட்பதல்ல, அவர் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதல்ல, கர்த்தரை அறிவது. தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற தாகம், எவ்வளவாய் தேவனை அறிகிற தாகம் நமக்குள் அதிகரிக்கிறதோ நம்மையும் அவர் அறிந்து கொள்கிறார். நமக்கும் அவருக்கும் இடையில் ஒரு நெருங்கிய உறவு உண்டாகிறது. அந்த உறவுதான் மிக மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் அந்த இடைவிடாத உறவுதான் அந்த இடைவிடாத ஐக்கியம். இரவும் பகலும் அவர் ஐக்கியத்தை ஒரு வினாடி கூட துண்டிக்கப்பட விடாமல் தரித்திருந்தார். பிதா அவரை விட்டு விலகவும் இல்லை, இயேசுவோ பிதாவை விட்டு விலகவுமே இல்லை. ஆகவே இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன், கிரியைகள் அல்ல, அற்புதங்கள் அல்ல, அடையாளங்கள் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக வானத்தையும் பூமியையும் படைத்து சிங்காசனத்தில் அமைந்திருக்கிற ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் ஒருவரே நம்மை வழி நடத்துபவர். அவர் ஒருவரே நமக்கு ஆலோசனை கர்த்தர். ஆகவே அந்த தேவனை மனதில் வைத்து, அந்த தேவன் நம்ம இருதயத்தில் வைத்து ஒரே ஒரு வாழ்க்கையை அவருக்கு மகிமையாய் நாம் வாழ கற்றுக்கொள்ளுவோம். சங்கீதம் 103, சங்கீதம் 103. நான் அதை ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. நம்ம மோசையை தேவன் எப்படி பார்க்கிறார் தான் முக்கியம். நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய காரியம், சபையில் உள்ள பாஸ்டர் நம்ம எப்படி பார்க்கிறார் அதல்ல மேன்மை. நாம் வேலை செய்கிற இடத்தில் நம்முடைய அதிகாரி எப்படி பார்க்கிறார் அதல்ல மேன்மை. எல்லாவற்றை விட மேலாக நம்மை தேவன் எப்படி பார்க்கிறார். ஏனெனில் நம்முடைய உள்ளான வாழ்க்கையை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதுதான் மெய்யான சாட்சி. 103ஆம் சங்கீதம் 7வது வசனம். ஆண்டவர் அவர் தம்முடைய வழிகளை மோசேக்கும்
தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். பார்த்தீங்களா, இஸ்ரவேல் புத்திரருக்கு தன்னுடைய கிரியைகள், நான் சொன்னேன், அதிசயங்கள், அற்புதங்கள், மானா, இறைச்சி, குடிப்பதற்கு தித்திப்பான தண்ணீர், கிரியைகள், ஜனங்கள் திருப்தியாக இருந்தார். ஆனால் மோசையுடைய தாகமெல்லாம் அவருடைய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய நீதியை நாம் பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய சுபாவத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும். அதுதான் அவருடைய வழிகள். அதன் மீது அவன் தாகமாக இருந்தான். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், மற்ற ஜனங்களைப் போல அல்ல, இந்த மோசையை நான் அறிந்திருக்கிறேன், ஏனெனில் அவன் என்னை அறிவதில் தாகமும் வாஞ்சையுமாயிருக்கிறான். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள். ஞாபகம் இருக்கிறதா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த கானான் தேசத்தை நோக்கி வழி நடத்த வேளையில் அவர்கள் மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்கள் வழி நடத்தினது. பகலில் மேகஸ்தம்பம், இரவிலோ அக்கினி ஸ்தம்பம். அக்கினி ஸ்தம்பத்தின் வெளிச்சத்தில் அவர்கள் வழி நடந்தார்கள், குடியிருந்தார்கள். ஆனால் மோசே வாஞ்சித்ததெல்லாம் அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அல்ல. அந்த அக்கினி ஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் வாசம் செய்த தேவனையே நோக்கி பார்த்தான், அவரையே வாஞ்சித்தான். ஆண்டவரே, நீர் வாசம் செய்கிற ஆலயம் எனக்கு இரண்டாவது காரியம், முதலில் உம்மை நான் வாஞ்சிக்க வேண்டும். முதலில் தேவன், அதற்கு பிறகுதான் ஆலயம். முதலில் தேவன், அதற்கு பிறகுதான் அவருடைய கூடாரம். இந்த நாட்களிலாவது நான் சொல்லுகிறேன், திரும்பவும் ஒரே ஒரு தேவன் நம்முடைய இருதயம் முழுவதும் அந்த தேவனால் நிறைந்திருக்கட்டும். எவ்வளவாய் நம் இருதயத்தில் அந்த மாறாத தேவனால் நிறைந்திருக்க வேண்டும் என்ற வாஞ்சை அதிகரிக்கிறதோ, வாஞ்சை அதிகரிக்க நாம் தேவனை அறிவதில் வளர்ந்து கொண்டே இருப்போம். மாறாக அவரும் நம்மளை அறிகிறவராயிருப்பார். இதைவிட மேலானது ஐஸ்வர்யமான காரியம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாத்திராகமம் 33, நமக்கு தெரியும், 33 நான் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். யாத்திராகமம் 33வது அதிகாரம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவருடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். பார்த்தீங்களா, ஆலயம், வாசஸ்தலம், அநேக லட்ச ஜனங்கள் குடியிருந்த இடம். அநேகர் ஆலயத்துக்கு வருவார்கள், போவார்கள். ஆனால் ஒரே ஒரு வாலிபன் ஆலயத்துக்கு வந்தாலும் அவர் சமூகத்தை விட்டு, கூடாரத்தை விட்டு விலகாதிருப்பார். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே என்னோடு இடைபடும், ஆண்டவரே உம் ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தும், ஆண்டவரே உம் ரகசியத்தை எனக்கு மறையாதேம் என்று அவர் சமூகத்தில் தரித்திருந்தான். அவருடைய வாஞ்சையை கண்ட தேவன் என்ன சொன்னார்? யோசுவாவோட ஞாபகம் இருக்கிறதா? யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். யோசுவாவே, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே இருப்பேன். ஏனெனில் உன் தாகமும் வாஞ்சையும் எல்லாம் என் சமூகம், என்னை அறிகிற அறிவு. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு காரியத்தை மனதில் கொள்ளுவோம், ஆழமாய் பதிந்திருக்கட்டும். நான் திரும்ப சொன்னதே சொல்கிறேன், நம்முடைய இருதயம் எப்பொழுதும் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். நீங்கள் பரலோகத்துக்கு போகிற வேளையில் பார்ப்பீர்கள், அங்கே அமைக்கப்பட்ட சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரே ஒரு ராஜாதி ராஜா, ஆட்டுக்குட்டியானவர், தேவாதி தேவன். அவருக்கு மட்டுமே நம் இருதயத்தில் சிங்காசனத்தை அமர்த்து கொடுப்போம். அங்கே அவர் அமரட்டும். ஏதோ நாம் கேள்விப்பட்ட தேவ மனுஷர்கள் என்று சொல்ல கொடுக்கிற அந்த தீர்க்கதரிசிகளும் தூதர்களும் அப்படி அல்ல. தேவனால் என் இருதயம் நிறையட்டும். அதாவது ஞாபகம் இருக்கிறதா, மோசே ஆடுகளை மேய்க்கிற வேளையில் வனாந்தரத்தில் ஒரு முட்செடியை காண்கிறான். முட்செடியோ அக்கினியினால் எரிந்து கொண்டே இருக்கிறது. எப்படி எரிந்தது? அந்த அக்கினியோ அணையாமல் அவியாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த முள்செடி எப்படி இருந்திருக்கும்? முதல்ல அந்த முள்செடியில் சகல விதமான விஷ ஜந்துக்களும் புழுக்களும் எல்லா கிருமிகளும் இருந்திருக்கும். ஆனால் அந்த அக்கினி இறங்கின உடனே என்னாச்சு?
எல்லாம் அதில் எரிந்து சாம்பலாயிற்று. அந்த முள்செடியோ தேவன் வாசம் செய்கிற வீடாயிற்று. அங்கிருந்து ஆண்டவர் பேசினார். இந்த நாட்களில் அது ஒப்பு கொடுப்போம். நாம் என்ன நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே? நான் அந்த முள்செடி அது 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 வெட்டி அது எரிவில் போடுவதற்கு தான் ஒப்பானது. அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு முள்செடியை போல் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் அனலாய் அக்கினியார் எனக்குள் இறங்கும் ஆண்டவரே. நீர் வாசம் செய்யும். நீர் வாசம் செய்கிற வீடாக இருக்கட்டும். உனக்கு ஒரு சிங்காசனத்தை என் இருதயத்தை அமைக்க எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். என் இருதயத்தை எந்த தேவதூதனும், உமக்கு நான் கொடுக்கிற இடத்தை எந்த தேவனும், எந்த தேவ மனுஷனும், எந்த தீர்க்கதரிசியும் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டாம். ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு சிங்காசனம், அது என் இருதயத்தில் அமையட்டும். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஒரு காரியத்தை நான் பார்க்க அனுபவ ரீதியாக நடந்த காரியத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். இங்கே பாருங்கள், யோவான் அப்போஸ்தலன் கண்ட ஒரு வெளிப்பாடு நடந்த காரியத்தை பாருங்கள். நாம் இவ்வளவு நேரம் பேசினோம். யோவான் ஒரு மனுஷனையும் தேவனை எப்படி பார்க்கிறார், ஒரு தேவ தூதனையும் தேவனையும் அவர் எப்படி பார்க்கிறார், நாம் அதை யோவானிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். இந்த நாட்களில் உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட வஞ்சிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள், தங்களையே தேவன் என்று சொல்லுகிற பிசாசின் ஆவியை உடையவர்கள். இந்த நாட்களிலாவது நாம் கற்றுக்கொள்வோம். ஒரே ஒரு தேவன் என் இருதயம் முழுவதும் அந்த அந்த தேவ அக்கினியால் நிறையட்டும். அணையாது அவியாது எரிந்து கொண்டே இருக்கட்டும். 19ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அங்கே கண்ட ஒரு வெளிப்பாடில் நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். 10வது வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி, யார? அந்த தேவதூதன் அங்கே நிற்கிறான். அந்த தேவதூதனை வணங்கும்படி இந்த அப்போஸ்தலன் யோவான் அவரை வணங்கும்படி அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். நான் உன்னை போல ஒரு மனுஷன்பா, நான் உன்னை போல ஒரு ஊழியக்காரன். ஆனால் என்னை அல்ல, தேவனை பணிந்து கொள், அவரையே துதித்துக்கொள், அவரையே ஆராதித்துக் கொள்கிறார். அதே போல நாம் பார்க்கிறோம் 22ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். யோவான் ஆகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். கண்ட ஒரு வெளிப்பாட்டில் சொல்கிறார், நான் கேட்டு கண்ட பொழுது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். பார்த்தீங்களா? தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைகொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றார். திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. நினைத்து பார்ப்போம், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஞாபகம் இருக்கிறதா? ஈனாக் பழைய ஏற்பாடில் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். 365 வருடம் ஈனாக் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஆனால் 300 வருடம் ஏதோ தீர்க்கதரிசியோடு அல்ல, தேவ தூதர்களோடு அல்ல, தேவ மனுஷரோடு அல்ல, அவர்களை அவர் மதித்தார், இல்லை என்றில்லை. ஆனால் அவர் தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு நடந்தார். அவர் 95 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார் யோவான் அப்போஸ்தலன். அதில் 65 வருடங்கள் எந்த தீர்க்கதரிசியோடோ அப்போஸ்தலனோடோ அவர் சஞ்சரிக்கவில்லை. அவர்களை கனம் பண்ணினார். அவர் சஞ்சரித்ததும் நடந்ததும் தேவனோடு. அந்த தேவனோடு சஞ்சரிக்க, அந்த தேவனோடு நடக்க நாம் கற்றுக்கொள்வோம். அவரை அறிய அறிவில் வளர நாம் கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது எவ்வளவாய் நாம் உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிறோம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை நான் காண்பிக்கிறேன்.
ஏதோ நாம் சபையில் தொடர்ந்து வருகிறோம், அது நிமித்தம் மூப்பர் நம்மை பற்றி என்ன சொல்கிறார் அதல்ல முக்கியம். அது முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லவில்லை. அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறார் அதல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதே போல உங்களை நடத்துகிற மேய்ப்பர் அவர்கள் என்ன சொல்கிறார், அதே போல தேவன் உங்களை பற்றி என்ன சொல்கிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு சாட்சி. இதை அநேகர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். தங்களை அவர்கள் மேன்மையாக எண்ணுகிறார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். யோசுவா புத்தகம் 14ஆம் அதிகாரம். யோசுவா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7 முதல். யாரு? காலேபுடைய சாட்சி. யார் தெரியுமா? காலேபு, யோசுவா. பல லட்சம் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு அவர்கள் கானானை நோக்கி பயணம் செய்தார்கள். அதில் கடைசியில் கானாலில் கால் வைத்தவர்கள் 2 பேர். ஒன்று காலேபு, இன்னொன்று யோசுவா. அந்த காலேபுடைய சாட்சியை பாருங்கள். 7வது வசனம் 14:7. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ்வர்னாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தியை கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரிய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். பார்த்தீங்களா? என்னோடு கூட வந்த ஜனங்கள், கானானில் வேவு பார்க்க வந்த ஜனங்கள், அவர்கள் பொய்யான செய்தியை கொண்டு வந்த ஜனங்கள் இதயத்தை கரைய பண்ணினார்கள். ஆனால் நானோ என் இருதயத்தில் உள்ளபடியே செய்தியை கொண்டு வந்தேன். மட்டுமல்ல, நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இது அவனுடைய தன்னை பற்றிய தன்னுடைய சாட்சி. ஆனால் அதே மனுஷனை அவரை வழி நடத்தின தேவ மனுஷனாகிய மோசேயுடைய சாட்சியை பாருங்கள். 8வது வசனம். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். யாருடைய சாட்சி? ஆனாலும் பாருங்க, என்னோட 9வது வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவதென்றா. நீ உன் தேவனை உத்தமமாய் பின்பற்றினாய், ஆகவே நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் சொல்ல. யாருடைய சாட்சி இது? அவரை நடத்தின தேவ மனுஷனுடைய சாட்சி. எல்லாவற்றை விட மேலான சாட்சி. தேவன் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய சாட்சி என்ன? இப்படி ஒரு சாட்சியை வேதத்தில் பார்ப்பது கடினம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம். இப்போது தேவனுடைய சாட்சியை பாருங்கள். 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய்ந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். பார்த்தீங்களா? என்னை எப்படி பின்பற்றினான்? உத்தமமாய் பின்பற்றினான். ஆகவே அவன் போய் சேர வேண்டிய தேசத்தில் நான் அவரை சேர பண்ணினேன். அதே போல தேவன் செய்தார். ஆகவே நினைத்து பாருங்கள், இந்த நாட்களிலும் ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்னால் தூதர்களை அல்ல, தீர்க்கதரிசிகளை அல்ல, மனுஷரை அல்ல, தன் இருதயம் முழுவதும் வானாதி வானங்களையும் பூமியை சிருஷ்டித்த தேவ அக்கினியினால் நிறைந்திருக்கிற வேளையில் அவனுடைய சாட்சியோ தன்னை பற்றியும் தன்னை குறித்து தன்னுடைய மெய்ப்பர் கொடுக்கிற சாட்சியும் தேவனுடைய சாட்சியும், இந்த 3 சாட்சியும் ஒரே சாட்சியாக இருக்கும். எவ்வளவு உன்னதமான சாட்சி! மனுஷர்கள் நம்மை பற்றி பேசுகிற 1000 வார்த்தைகளை விட தேவன் நம்மை பற்றி பேசுகிற ஒரே ஒரு சாட்சியோ, ஒரே ஒரு வார்த்தையோ, அது உன்னதமான சாட்சி. மறந்து விடாதீர்கள். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம். லூக்கா 9ஆம் அதிகாரம்.
இதை நீங்கள் முக்கியமாக கவனியுங்கள். இருபத்தி 28 முதல் நாம் 28 பின்பகுதியில் அவர் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மீது ஏறினார். ஓகே, மறுரூபமாகிற மலை கேட்டிருப்பீர்கள். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. பார்த்தீர்களா? அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணினார்கள். அப்போது நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். 33 அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில், அந்த மறுரூபமாகின பிறகு இருவரும் பக்கவாட்டில் ஒரு பக்கம் மோசே, இன்னொரு பக்கம் எலியா தேவனை விட்டு பிரிந்து போனவுடன் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாக்கு ஒரு கூடாரமாகிய 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர் மீது நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? தேவனை கண்டார்கள். அவர் பிரகாச மகிமையோடு பிரகாசிக்கிறார். ஒரு பக்கத்தில் மோசேயை காண்கிறார்கள், இன்னொரு பக்கம் எலியாவை காண்கிறார்கள். 3 பேரை கண்டவுடன் பேதுரு என்ன சொன்னாப்புல, ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரங்களை கட்டுவோம். எதை காண்பிக்கிறது? ஆண்டவருக்கு ஒப்பாக 2 மனுஷர்களையும் அவர் மேல் தூக்குகிறார். ஆண்டவருக்கு ஒப்பாக 2 மனுஷரை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு மட்டுமல்ல ஆலயம், மோசேக்கும் ஆலயம், எலியாவுக்கும் ஆலயம். இப்படி சொன்ன உடனே ஒரு கார்மேகம் வந்து அவருடைய இருதயத்தை ஆக்கிரமித்தவுடன் அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். உடனே ஒரு சத்த வானத்திலிருந்து பரத்திலிருந்து ஒலித்தது, இது என் நேசகுமாரன். இவருக்கு பார்த்தீங்களா? ஒரே ஒரு ஆண்டவர், அவருக்கு ஒரே ஒரு ஆலயம். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் ஆலயமும் இல்லை, சிங்காசனமும் இல்லை. அப்படி ஆலயமும் சிங்காசனமும் கட்டப்பட்டால் தேவனுக்கு முன்னால் அருவருப்பானது, அது சபிக்கப்பட்டது. இந்த நாட்களிலாவது நாம் மனம் திரும்புவோம். நாம் பிறந்த நாளிலிருந்து நாம் தாயின் வயிற்றில் கருவில் உருவாவதற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் இந்நாள் வரையில் பலத்த கரத்தினால் தாங்கி அக்கினியிலும் தண்ணீரிலும் கடந்து போக பண்ணி நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்த தேவன். அந்த தேவனுக்கு நிகராக எந்த மனுஷனையோ அந்த ஆலயத்துக்கு அவரை ஆராதிக்கிற அந்த ஆலயத்துக்கு ஒப்பாக எந்த மனுஷனுடைய கூடாரத்தை நான் கொண்டு வர வேண்டாம். மனம் திரும்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.